Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் டெவலப்மென்ட் ட்ரைனிங்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு மினிமம் ஸ்டார்டிங் salary உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாயில இருந்து சொல்லிருக்காங்க. அதிகபட்சம் 50000 ரூபாய் வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. மினிமம் நீங்க வந்து 8th அதாவது 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து புரிய வரும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய மோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி உங்களால் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, இல்லை வந்து வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இந்த ஒரு குரூப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்குருவாங்க. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், இந்த ரயில்வே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் பேங்க், ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து A to Z எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன், அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 எண்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 8th பாஸ் பண்ணவங்க அதுக்கு மேலே எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய திறன் பயிற்சி அலுவலகம் நிலையம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஒரு ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஜாப்பு, ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியஸ், அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் வேகன்சி எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வேரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கான வேலை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து 1 year 2 year பிஃபோர் இது பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேட்டிவ்லேருந்து இருக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இந்த வீடியோ வந்து அப்படியே பெண்டிங்கில் போட்டுறாதீங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் சென்டர், நெட் சென்டர்லேயே போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன ரோலுக்காக வந்து ஃபஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து கொடுக்குறாங்க. 8ஆம் கிளாஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். இது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே. 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம்ஏ, எம்பிசி, டிஎன்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படிங்கிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாலரி ரேஞ்ச் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பே வந்து பார்த்தீங்கன்னா 15700 ரூபாயிலேருந்து 50000 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதர படிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட்டில் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து ஒன்று விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கிளியர் ஆகிட்டிங்கனாலே நீங்கள் வந்து உள்ளே வந்து போயிட முடியும். சரிங்களா, இதுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் எண்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். மற்ற யூடியூப் சேனல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷனை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போக மாட்டேன். ஒரு விஷயத்தை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்டு வரைக்கும் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதாவது இதை அப்படியே மெயில் அனுப்பி நீங்கள் நெட் சென்டர் இல்லை ஜெராக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு மெயில் அனுப்பி அவங்களுக்கு வந்து 2 காப்பி கொடுங்க 3 காப்பி கொடுங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 2 காப்பிக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேனுவலாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் ஃபில்லிங் கிடையாது. மேனுவலாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை அறியாமே மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். 2 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் இன்னொன்று டக்குன்னு எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் வந்து விண்ணப்ப படிவம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தா உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியும் பெயர் இந்த இடத்துல வந்து தமிழில் தான் வந்து விண்ணப்பிக்கணும். அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபார்மெட் எல்லாமே தமிழில் இருக்குங்கிறதுனால தமிழ் தான். அலுவலக உதவியாளர் விண்ணப்பதாரின் பெயருங்கிற இடத்துல உங்களுடைய பேர், கணவர் பெயர், நீங்கள் மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா கணவர் பேர் போடுங்க. இல்லைனா உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து போட்டு ப்ராக்கெட்லேருந்து உங்களோட ஏஜ், உங்களோட வயதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களோட வயதை போட்டுருங்க. கல்வி தகுதி நீங்கள் அதிகபட்சம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதை போடுங்க. உங்களுடைய பாலினம், விண்ணப்பதாரின் ஜாதி, மதம் கேட்குறாங்க, அதை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். உங்களுடைய நிரந்தர முகவரி கேட்குறாங்க. தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஃபில் பண்ணணும். உங்களுடைய நிரந்தர முகவரிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த முகவரி இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? வேலைவாய்ப்பு பதிவு எண் கண்டிப்பாக வந்து இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஐடியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதுக்கான நம்பர் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, அதை வந்து கொடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட உங்கள் மேலே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோட் கொடுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் கையொப்பம் நாள் அப்படிங்கிற கேட்டுருக்காங்க, அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி செல்ஃப் அட்டாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த கெஜெட் ஆஃபீஸர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் சைன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெஜெட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய சீல் வித்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் வந்து வாங்கணும். எதில் வாங்கணும் அப்படின்னா கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வாங்கணும். வாங்கி பின்னாடி இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு எல்லாத்துமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும், சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொட்டி கிடக்கு. ஏன்னா எல்லா நம்பர்களுமே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லை, அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அப்படி வந்து இல்லைன்னு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை கிடைக்க தான் செய்யுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.